பிளேபேக் சிங்கர் சுஜித்ராவை பத்தின விஷயங்கள் தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. முன்னாள் கணவரையே வந்து ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு உங்களுடைய முன்னாள் கணவர் கார்த்திக் மேல உள்ள வன்மம், அவரை பழி தீர்க்கணும், அதுல தனுஷி சேர்த்துக்கணும். நீங்க இந்த புகாரை சொல்லுவதற்கான முகாந்தரம் என்னன்னா, உங்க கணவர் தனுஷோட நண்பரா இருக்கார். இதுதான் 12 வருஷம் கழிச்சு இந்த புகார் சொல்வதற்கான முகாந்தரமே இதுதான். அவங்க பரபரப்பா பேசுறாங்க சார், ஆனா அதை முன் வந்து வழக்கா அவங்க ஏன் தொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவை உண்மையாகவே பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க. பைல்வா ரங்கநாதன் என விடாம தொடர்ந்து பேசுறார். பேசுவதற்கு எனது எக்ஸ் கணவர் கார்த்திக் குமார் அவருக்கு பணம் கொடுக்கிறார். இதுதான் அந்த அம்மா குற்றச்சாட்டு. சுசித்ரா என்ன சொல்லுதுன்னா, அவர் பைல்வா வீடியோ போட்டா லட்சக்கணக்கான பார்க்கறான், அவன் பூராம வக்கரமானவன். சுசித்ரா நீங்க திரிஷாவை சொல்லுது, தனுஷை சொல்லுது, கார்த்திக் குமாரை சொல்லுது, அனிருத்தை சொல்லுது. அந்த அம்மா சொல்லாத ஆளே இல்லை. ராஜ போதையில் இருக்கும். அதுதான், அது இல்லாமல் பார்ட்டியே கிடையாதுங்குது. எங்கே திருப்பினாலும் சரி, புகையை நடிச்சாங்கிறான், இந்த பக்கம் இவனை தள்ளிட்டு போயிட்டாங்கிறான், அவன் பொண்டாட்டியை தேடுறாங்கிறான், இமானு கார்த்திக் சிவகார்த்தியை தள்ளிட்டு போயிட்டாங்கிறான், தனுஷ் என் புருஷனையை தள்ளிட்டு போயிட்டாருன்னு சுசித்ரா சொல்லுது. அப்போ இதுதான் சினிமா. இல்லை, இவங்களுக்கே வந்து ட்ரக்ஸை கொடுத்து இவங்களை ஒரு சுயநினைவே இல்லாத மாதிரி, அதாவது ஒரு கான்சியஸ்னஸ்ல இல்லாத மாதிரி இவங்க இத்தனை வருஷமா இவங்களை வச்சுட்டு இருந்ததாகவும், இப்போதான் அதுலேருந்து மீட்டு வந்து இப்போ அதை பற்றி நான் பேசுறதோ இல்லை அதை பற்றி கருத்து தெரிவிக்கிறதோ எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுற்றி சொல்றாங்களே சார். இத்தனை வருஷமாவா போதையிலே இல்லை, எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி போதை கண்டுபிடிக்கலாமா? 5 வருஷம் போதையிலே இருக்கிற மருந்து கண்டுபிடிக்கலாமா? இந்த அம்மா சொல்லுகிற விஷயங்கள் பூராம உண்மைக்கு முரணா இருக்கிறதா பல செய்தி வருது. இது சுசித்ரா இத்தனை ஆண்டு காலம் என்ன பண்ண? எல்லா பார்ட்டிக்கும் போயிருக்க, நீங்க கோகையை நடிச்சிருக்க, ட்ரக்ஸ் அடிச்சிருக்க, ஹெராயின் அடிச்சிருக்க. நேர கமிஷன் மெயில போட்டா கமிஷன் வந்து பார்த்துட்டு போவார். இந்த கோகை எங்க அவ்வளோ பேரை தூக்கிட்டு போயிருப்பாங்க. உன்னுடைய புகாரை வழக்கா மாற்றலாம். இந்த கோடம்பாக்கமே கிடுகிடுத்து போயிடும். ஆனால் இப்போ நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதுக்கு ஆதாரம் கேட்பாங்களே சார். ஆதாரம் அவங்க தான் ஆதாரம். குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தமிழா பாண்டியன் சார் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ யூடியூப் ஓபன் பண்ணாலே வந்து சுச்சி லீக்ஸ்னு பிளேபேக் சிங்கர் சுஜித்ராவை பத்தின விஷயங்கள் தான் இப்போ பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு முன் வந்து அவங்களுடைய கணவரை, அதாவது முன்னாள் கணவரையே வந்து ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த சுச்சி லீக்ஸ்னா என்ன, அண்ட் அதை தொடர்ந்து இப்போ இந்த விவாதம் வந்து ஏன் இவ்வளோ பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு? இல்லை, அந்த அம்மா ஹிந்து பத்திரிகையில் வேலை பார்த்த ஒரு பெண் நிருபர். ஓகே சார். நீங்கள் அதிலே வேலை பார்த்துருந்தா ஒரு மரியாதையாக இருந்திருக்கும். அதன் பிறகு அந்த அம்மா ரேடியோ ஜாக்கியாக வருது. அதன் பிறகு சினிமாவுக்கு வருது. ஆமாம். இப்படி பல வேஷம் கட்டிய பிறகு அந்த அம்மாவுடைய கணவர் கார்த்திக் குமார், அந்த அம்மாவுக்கும் அவருக்கும் டைவர்ஸ் ஆகுது. அப்புறம் இந்த அம்மா எல்லா பார்ட்டி, எல்லா டின்னர், இரவு விருந்து, பகல் விருந்து, நடிகை வீட்டில் நடக்கிற திருமணம், எல்லா நிகழ்ச்சிக்கும் போகுது அந்த அம்மா. அதன் பிறகு கணவரை டைவர்ஸ் ஆன பிறகு விட்டுட்டு அந்த அம்மா லண்டன் போய் செட்டில் ஆயிடுச்சு. அப்புறம் திடீர்னு அந்த அம்மா இப்போது சென்னைக்கு வந்திருக்கு. வந்த பிறகு அந்த அம்மா என்ன நேரடியாக குற்றம் சாட்டுதுன்னா, பைல்வா ரங்கநாதன் என விடாமல் தொடர்ந்து பேசுகிறார். பேசுவதற்கு எனது எக்ஸ் கணவர் கார்த்திக் குமார் அவருக்கு பணம் கொடுக்கிறார். இதுதான் அந்த அம்மா குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டை நம்ம மனிதாபிமானத்தோடு பார்க்கணும். ஏன்னா ஒரு பெண்ணை வந்து தொடர்ச்சியாக ஒரு ஆணாதிக்க சமூகம் என்பது ஒரு வக்கரமான சமூகம். அது அப்போது பெண்களை வந்து அதில் வஞ்சிப்பது, பெண்களை வந்து பலியாக்குவது, பலியாடுகளை பறிகொடுப்பதை போல பல பேர் அதில் காணாமல் போயிருக்காங்க. அப்போது இந்த அம்மா எதிர்த்து போராடுது. அது நியாயமான விஷயம். நம்ம அதுக்கு அந்த அம்மாவுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆனால் தொடர்ச்சியாக அந்த அம்மா இப்போ கமல் வீட்டில் ஒரு டின்னர் நடக்குது, விஜய் வீட்டில் ஒரு டின்னர் நடக்குது, அங்கே பூரா கோகைனா எல்லாம் ட்ரக்ஸ் பூரா நடக்குதுன்னா இந்த அம்மா அப்போவே போய் காவல்துறைக்கு புகார் கொடுத்துருக்கணும். இந்த அம்மா வந்து ஒரு நிருபர், ஹிந்து பத்திரிகையில் ஒரு நிருபர், ஏதோ சினிமாவுக்கு வந்த ஒரு நடிகை அல்ல. ஓகே. ஜெயகாந்தன் ஒரு கதை எழுதுவார்,
ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள். அப்போ அந்த அம்மா அந்த கதையினுடைய சாராம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நாவலில் ஒரு நடிகை தன்னுடைய வாழ்க்கையில் நடப்பதை எல்லாமே நாடகமாக பார்க்குது. அதுதான் அந்த கதையினுடைய கரு. தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிற அந்தப்புற விஷயங்கள் பூரா எப்படி பாதிக்கப்படுகிறோம், எப்படி இந்த தொழிலுக்கு வந்தோம், எப்படி இந்த சமூகம் நம்மளை பார்க்குது, இந்த வசதி படைத்த சமூகத்தால் எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம், எப்படி நம்மளை அவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள் என்பதை அது நாடகமாக பார்க்குது. நம்ம வாழ்க்கையை நம்ம வெளியில் சொல்ல முடியாது, ஆனால் இப்போ நாடகமாக வெளியில் வருது. இதுதான் ஒரு நடிகை நாடகம் பார்க்குறாரு. ஜெயகாந்தன் எழுதுவார், அவரும் கஞ்சாம்பப்பில் தான் எழுதுவார். அவரே சொல்லுவார், எனக்கு கஞ்சாம்பப்பு தாயா, கஞ்சாலின்னு நல்லா சிந்திக்க முடியாதுங்குவார். கண்ணதாசன் சொல்லுவார், ஒரு கோப்பையில் என் குடியிருப்பு, சரக்கை ஊற்றி அடிச்சு தாயா நான் பாட்டே எழுதுவாங்குவார். இப்படியெல்லாம் ஒத்துக்கொண்ட கவிஞர்கள் அன்னைக்கெல்லாம். இப்போ சுசித்ராவை பொறுத்த வரைக்கும் எதையும் ஒத்துக்கொள்ள மறுக்குது. என்ன ஒத்துக்கொள்ள மறுக்குதுன்னா, நான் டின்னருக்கு போனேன், அங்கே பார்ட்டிக்கு போனேன், அப்போ அங்கே நடந்த அநியாயங்களை, அக்கிரமங்களை, போதை சமாச்சாரங்களை நேரடி எங்கே போய் சொல்லியிருக்கணும், புகாராக சொல்லியிருக்கணும். ஆமாம். அப்போ கோடம்பாக்கம் பூரா புழலில் இருந்திருக்கும், கோடம்பாக்கம் பூரா புழலில் இருந்திருக்கும். புழல்லையே ஒரு படம் எடுத்துருக்கலாம். அத்தனை நீங்கள் ஏன்னா விஜயை சொல்லுது, கமலஹாசனை சொல்லுது, சொல்லாத ஆளே இல்லை. தனுஷை சொல்லுது, ஐஸ்வர்யா சொல்லுது, அதாவது சுக்கி லீக்ஸ்னு இணையதளத்தில் திரிஷாவினுடைய பலான படம்லாம் வருது. அதான் சார், அந்த சுச்சி லீக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட அனிருத், த்ரிஷா, தனுஷ் இவங்க எல்லாரோட ஃபோட்டோஸையும் வந்து அவங்க வந்து லீக் பண்ணியிருக்காங்க. கேட்டால் இது வந்து நான் பண்ணலை, இது எனக்கும் மீறி என்னோட பேரை யூஸ் பண்ணி மற்றவங்க பண்ண ஃபோட்டோஸு, அவங்க அந்த ஃபோட்டோஸ்லாம் வெளியிட்டாங்க, இதில் த்ரிஷாவுக்கும் ஒரு பங்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை, இதில் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டியது யாரு? சைபர் கிரைம். அங்கே போயிருக்கணும்ல. ஆமாம். புகாமா அரசு எதுக்கு இருக்கு? நம்மை பாதுகாப்பதுக்கு இருக்கு. நம்முடைய அறிவுசார் சொத்துடைமையை திருடிட்டா என்ன பண்ணுறது? இப்போ நமக்கு இப்போ கூகுள்கார எல்லாத்துக்கும் ஒரு அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஆமாம். ஒரு நம்பர் கொடு, அது யாரும் திருட முடியாது. ஏதாவது ஹேக் பண்ணாவோ அதை திருடினாலோ எங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்? சைபர் கிரைம். ஏன் நம்ம இது நாள் வரைக்கும் இதை சொல்லுது? நான் ஹிந்துவில் பத்திரிக்கையாளர் வேலை பார்த்தேன், ஹிந்துவில் ரிப்போர்ட்டர். இல்லை, இவங்களுக்கே வந்து ட்ரக்ஸை கொடுத்து இவங்களை ஒரு சுயநினைவே இல்லாத மாதிரி, அதாவது ஒரு கான்சியஸ்னஸ்ல இல்லாத மாதிரி இவங்க இத்தனை வருஷமா இவங்களை வச்சுட்டு இருந்ததாகவும், இப்போதான் அதுலேருந்து மீட்டு வந்து இப்போ அதை பற்றின பேசுறதோ இல்லை அதை பற்றி கருத்து தெரிவிக்கிறதோ எல்லாம் நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சுச்சி சொல்கிறாங்களே சார். இல்லை, இது எப்படி நம்ப முடியும்? ஒரு ஹிந்து பத்திரிகை நிருபரை, ரேடியோ ஜாக்கியை, நீங்கள் ரேடியோ ஜாக்கி அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. பேசி முடிகிறதுக்குள்ள கேள்வி கேட்கணும். நீங்கள் ஐக்யூ வேலை செய்கிறதுங்கிறது எப்படி வேலை செய்யும்னா, நீங்கள் ஐன்ஸ்டீனு மரணம் அடைந்த பிறகு அவர் மூளையை வந்து பரிசோதனை செஞ்சு பார்த்தாங்க. ஓகே. இன்னைக்கு இந்த சில்லு புரட்சி, எலக்ட்ரான் நியூட்ரானை கண்டுபிடிச்சதே அவர் தான், அணுகுண்டு உட்பட. அணுகுண்டு இந்த உலகம் இயங்குவதே இன்னைக்கு ஐன்ஸ்டீனால தான். அந்த ஐன்ஸ்டீனுடைய மூளையை பரிசோதித்து என்ன பண்ணாங்க, 0.5% தான் உபயோகப்படுத்தியிருக்காங்க. எவ்வளவு? 0.5%. ஆமாம், அதுக்கு மேலே அவர் உபயோகப்படுத்தலை. அவ்வளோ பெரிய விஞ்ஞானி எவ்வளோ பர்சன்ட்? 0.5. இதுதான், இதுக்கே இவ்வளோ பெரிய விஞ்ஞானி உலகத்தையே இந்த பூமியே கட்டி ஆண்டுட்டார். அப்போ இவங்களுக்கெல்லாம் 100% மூளை இருக்குது. 0.5% உலகத்தை, இந்த பூமி பந்தையை கட்டி ஆண்டு பூமியிலேருந்து செவ்வாய்க்கு ராக்கெட் போகுது. ஐன்ஸ்டீனுடைய தத்துவம் தான், எலக்ட்ரான் நியூட்ரான் தான். அப்போது ஏன் இந்த அம்மா சுக்கி லீக்ஸில் இத்தனை வருஷமாவா போதையிலே இல்லை? எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் அப்படி போதை கண்டுபிடிக்கலாமா? 5 வருஷம் போதையிலே இருக்கிற மருந்து கண்டுபிடிக்கலாமா? அது உண்மையாகவே நிறைய பேர் கிடைச்சுன்னா கணக்காரன் பூரா போட்டு 5 வருஷம் போதையிலே இருப்பான். 5 கோடி ரூபா கொடுத்து வாங்கிக்குவோம். அதை பல பேருக்கு அது தேவைப்படுது, ஏன்னா அவ்வளோ புடுங்கல் இருக்குது. அதனால் இந்த அம்மா சொல்லுகிற விஷயங்கள் பூராமே உண்மைக்கு முரணாக இருக்கிறதா பல செய்தி வருது. இதை விட பயில்வானோடு நிறுத்திக்கணும் தாக்குதலை. பயில்வான் குடும்பத்துக்கு போகக்கூடாது, யாராக இருந்தாலும். அது அவங்க வீட்டில் மனைவி மக்கள். அவர் வந்து மற்றவங்களோட அந்தரங்கத்தை அவர் பேசுறாரு. அப்ப அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லையா? ஆமா. அப்ப அதையும் அவர் புரிஞ்சுக்கணும். தன்னை சொல்லும் போது எந்த அளவுக்கு வலிக்குமோ அதே மாதிரிதான் அவர் மற்றவங்களை சொல்லும் போது அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்கும். இல்லம்மா, அதாவது
சினிமா நடிகை ஓகே. டி ராஜேந்திரன் சொல்லுவார், கருப்பாக இருந்தால் நடிகை ஆயிடலாம், கற்போடு நடிகை ஆக முடியாது டி ராஜேந்திரன் சொல்லுவார். அப்போ இவர்களை பொறுத்தவரை நடிகைனால நீங்கள் சமூகம் எப்படி பார்க்குது? என்ன வேணாலும் சொல்லலாம், தரகுறவா பேசலாம் அப்படின்ற மாதிரி அவங்களா ஒரு முடிவு ஆமாம் ஆமாம் வந்துடுறாங்க. ஆமாம். அப்போ நடிகைனால 2 பீஸ் நடிகைலாம் இருக்காங்க இல்லையா? இருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச கஸ்தூரி எனக்கு ஒரு பட தயாரிப்பாளர், கோவாவில் அது படம் எடுத்திருக்காரு. நான் சொல்ல 25 வருஷ கதை. ஓகே. அப்போ ஒரு பாவாடை, விக்ரம் தான் டைரக்டர், ஒரு பாவாடையை கொண்டு கொடுத்து ஒரு டான்ஸ்மா ஆடு அப்படின்னாராம். அந்த பாவாடை முழங்கால் வரைக்கும் இருந்துதான், முழங்கால் வரைக்கும் இருந்த பாவாடை தான் கஸ்தூரிக்கு ட்ரெஸ்ஸு, ஒரு டான்ஸு. அந்த அம்மா சொல்லிச்சான், இந்த பாவாடை இன்னும் சுருக்கிருங்க, அந்த பாவாடையை இன்னும் சுருக்கிருங்க, மடித்து மடித்து தைக்கி. அப்போ யோ வாயா காஸ்டியூமு, இதை இப்படி என்ன ரொம்ப இறக்கமாக இருக்குது, இதை மடித்து தைச்சு இதுதான் நான் ஆடுவேன். யார் சொன்னது? இந்த டைரக்டர்னு அந்த டைரக்டர் இருக்கார், அந்த ப்ரொடியூசர் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. அப்போ அந்த அம்மா அது மேலே மடித்து இறக்கத்தை கம்மி பண்ணி குட்டை பாவாடையாக அந்த அம்மா ஒரு டான்ஸ் ஆடுது. அந்த அம்மா இப்போ என்ன பேசுது? சமூக நீதி பற்றி பேசுது. சமூக நீதி பேசுவதற்கு வேறு மூத்த தலைவர்கள் இருக்காங்க. பெரியார் இருக்கார், அம்பேத்கர் இருக்கார், ரெட்டமலை சீனிவாசன் இருக்கார். அது அவருடைய வேலை, குட்டப்பாவாட வேலை இல்லை. குட்டப்பாவாட வேலை நீங்கள் கேமராவுக்கு முன்னாடி குத்தாட்டம் போடுவது தான் டான்ஸ். நீ உனக்கு சமூக நீதி பற்றி பேசுவதற்கு உனக்கு தகுதி இல்லை. கேரளாவில் பேச முடியாது. கேரளாவில் பேசினா மூஞ்சி கலர் மாறிடும். ஏன்? அவனுக்கு அறிவு இருக்குது, இவனுக்கு அறிவு இல்லை. விஜய் படத்தில் விஜய் வரலினா விஜய் சீனில் வர்றாருல, கூட்டிகிட்டு பொண்டாட்டி தள்ளிட்டு போய் தாலி கட்டுறான் கடலூர் தியேட்டரில். அப்போது உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? நீங்கள் எந்த நடிகன் நடிகையாவது ஒரு ஆஸ்பத்திரி கட்டி அந்த ஆஸ்பத்திரி காமி, எம்ஜிஆருக்கு பிறகு காமி. காது கேளாதார் பள்ளி, கண்ணு தெரியாதார் பள்ளி, ஊனமுற்றோர் பள்ளின்னு எங்காவது காமி. ரஜினி வாங்காத படமா? 5000 10,000 கோடி இருக்கு. கமல் வாங்காத படமா? தனுஷ் வாங்காத படமா? எங்கே திருப்பினாலும் சரி, புகையை நடிச்சாங்கிறான், இந்த பக்கம் இவனை தள்ளிட்டு போயிட்டாங்கிறான், அவன் பொண்டாட்டியை தேடுறாங்கிறான், இமானு கார்த்திகை சிவகார்த்திகை தள்ளிட்டு போயிட்டாங்கிறான். இப்போ என்னன்னா தனுஷ் என் புருஷனையே தள்ளிட்டு போயிட்டாரு சுசித்ரா சொல்லுது. அப்போ இதுதான் சினிமா. அப்போ பைல்வானுக்கு டிமாண்ட் இருக்கத்தான் செய்யும். அப்போ நான் கேட்குறேன், சுசித்ரா இத்தனை ஆண்டு காலம் என்ன பண்ண? எல்லா பார்ட்டிக்கும் போயிருக்க, நீயே கோகைன் நடிச்சிருக்க, ட்ரக்ஸ் அடிச்சிருக்க, ஹெராயின் அடிச்சிருக்க, நம்ம ஜாபர் சாதிக்கு வித்த மெட்டமெட்டன் அடிச்சிருக்க, எல்லாம் அடிச்சுட்டு சாப்பிட்ருக்கீங்களே. நீ உண்மையாகவே இந்த ஹிந்து பத்திரிக்கையில் யாரும் வேலை பார்க்கல, நீ மட்டும் வேலை பார்த்துருக்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 5-6 வருஷம் வேலை பார்த்துருக்க. அப்போது நேராக கமிஷன்கிட்ட மெயிலை போட்டால் கமிஷன் வந்து பார்த்துட்டு போவார். இந்த கொகைன் எங்கே அவ்வளோ பேரை தூக்கிட்டு போயிருப்பாங்க. பம்பாயில் என்ன நடந்தது? எவ்வளோ பெரிய நடிகருடைய மகன் கோகைன் வழக்கில் கைது செய்யப்பட்டு ஷாருக் கானுடைய மகன் சஞ்சய் தத்து. யார் சஞ்சய் தத்துடைய அப்பா அம்மா யார்? பம்பாயில் பெரிய குடும்பம். ஆமாம் சார். அவங்க அம்மாவும் அப்பாவும் பம்பாயில் எம்ஜிஆர் சிவாஜி மாதிரி. சஞ்சய் தத் ஜெயிலில் இருந்தார். அப்போ குற்றம் யார் செஞ்சாலும் கோகைன் குற்றம் தான், கஞ்சா யார் குடித்தாலும் குற்றம் தான். அப்போது இந்த சினிமா உலகத்துக்குள்ள பல மர்மங்கள் மர்மமாகவே செத்து போகுது. அது வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமா வெளில வந்தாதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர் வாய்ப்பு கேட்டு வர்ற பெண்களை நீங்கள் பாலியல் ரீதியாக பயன்படுத்திட்டு ஒரு புடவை வாங்கி கொடுத்துருவாராம், பாவம் கழிஞ்சு போயிருமா. 1000 ரூபா புடவையிலையா பாவம் கழியும்? வாய்ப்பு கேட்டு வர்ற பெண்களை பூரா இப்படி தான். அப்போ ஒரு எப்போவுமே உதவி இயக்குனர்கிட்ட புடவை வாங்கி வச்சுருப்பாரா, ஏப்பா ஒரு புடவை கொண்டு வீட்டில் கொடுத்துட்டு வா. ஒரு பெரிய நடிகர் இது ஒரு வேலையாவே செஞ்சிருக்கு. எல்லாமே தான். யாரும் விளக்கில்லம்மா, யாரும் விளக்கில்ல. வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்கள் தான் பலியாடுகள், வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்கள் தான் கசாப்பு கடை ஆடுகள். ஆனா எல்லா பெண்களும் அப்படி பண்றது இல்ல சார். ஒரு சில பேர் வந்து அவங்களுடைய வேலைக்காக அதை முன் வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனா நிறைய பெண்கள் வந்து அதை பண்றது இல்லையே. இல்ல, வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு என்பதை இந்த வாய்ப்பு இருந்தால் தான் அந்த வாய்ப்பு. இதுதான் சினிமா. அப்போ யாருக்கு டிமாண்டு? பைல்வானுக்கு தான் டிமாண்டு. நீங்கள் சுசித்ரா என்ன சொல்லுதுன்னா, இவர் வந்து ஒரு பெரிய பாலின வக்கிர உணர்வுகளை தூண்டி தூண்டி பல லட்சம் பேரை இவருடைய ஃபாலோவரை உருவாக்கிட்டாருங்க அந்த அம்மா சொல்லுது. பைல்வான் வந்து அவர் பைல்வான் வீடியோ போட்டால் லட்சக்கணக்கானவர் பார்க்குறான். அவன் பூராமல் வக்கரமானவன்,
அவன் பூராம பெண்களை சகோதரியா தாயா வீடியோ பாக்குறாங்க சார். ஆனா கமெண்ட்ல வந்துட்டு பைல்வான் அவர்களே வந்துட்டு அந்த அளவுக்கு அவதூறா பேசுறாங்களே. அதுவும் நடக்குது, இதுவும் நடக்குது. ரெண்டும் நடக்குது. அப்போ மனுஷனா நடந்துக்குவான், மனித பண்பு இல்லாதவன் நடந்துக்குவான். அப்போ சுசித்ராவை வந்து நம்ம நேரடியாக என்ன சொல்கிறோம்னா, நீ குமுதத்தில் பேட்டி கொடுக்குறீங்க, எல்லாத்துலேயும் பேட்டி கொடுக்குறீங்க, இதை கமிஷன்ட்ட போய் சொல்லுமா? நீ உண்மையாகவே இந்த சமூகத்தை திருத்தணும்னு நினச்சின்னா எங்கே போய் சொல்லணும்? கமிஷன்ட்ட போய் சொல்லு, ஆதாரத்தோடு சொல்லு. நீ ரிப்போர்ட்ரு, உனக்கு எல்லா ஆதாரமும் இருக்கும். ஏன்னா ரிப்போர்ட் ஆதாரத்தை வச்சா கேள்வி கேட்பான். அது ரிப்போர்ட் ஆதாரத்தை வச்சு தான் ஆணோ பெண்ணோ கேள்வி கேட்பான். அதுக்கு தான் பயிற்சி தான் ரிப்போர்ட்டர். நியூஸ் என்னது? 4 திசையிலேருந்து வர செய்தி, நார்த்து, ஈஸ்ட்டு, சவுத்து, வெஸ்ட்டு, அதான் நியூஸ். அப்போது நீ வந்து ஏதோ வழி தெரியாமல் கொண்டு வந்து உன்னை நடிகையாக விடலை. கோடம்பாக்கத்துக்கு நீ வந்தது ஏதோ பம்பாயிலேருந்து நேராக வரல. ஆமாம். அப்போது உனக்கு எல்லா அறிவும் இருக்குது, எல்லா நாலேஜ் இருக்குது. 10 வாரத்துக்கு 9 வாரத்துக்கு இங்கிலீஷ் பேசுகிறேன், 1 வாரத்தை தான் தமிழ் பேசுகிறேன். அப்போது உலக அறிவு இருக்குது. நீ உன்னுடைய புகாரை வழக்காக மாற்றலாம். இந்த கோடம்பாக்கமே கிடுகிடுத்து போயிடும். எனக்கு ரொம்ப நாளாகவே உள்ள உறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் இல்லை, இந்த பாதிக்கப்பட்ட பெண்கள், வாய்ப்பு கேட்டு போகிற பெண்கள், பலியாடு ஆக்கப்பட்ட பெண்கள், ஒரு சங்கம் ஒன்று கூடுனா பலாயிரம் பேர் வருவாங்க. பலாயிரம் பேர் நேர பலாயிரம் பேர் வருவாங்க. இந்த பலாயிரம் பேர் ஒரு ஊர்வலம் போய் கமிஷன் ஆஃபீஸுக்கு போய் புகார் கொடுத்தா ஒட்டுமொத்த பெரிய நடிகர்கள், சமூக நீதி பேசுகிற நடிகர்கள், தத்துவம் பேசுகிற நடிகர்கள், பல உலக நாயகன், உல்லாச நாயகன், எல்லா நாயகனும் எங்க இருப்பாங்க? தயாரிப்பாளர்கள் நிறைய பேரோட பேர் எல்லாருடைய பேர் எங்க? புழல்ல தான் இருக்கும், பட்டியலில் இருக்கு. கோடம்பாக்கம் அப்படியே எங்க இருக்கும்? ஆனா இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட அதுக்கு ஆதாரம் கேட்பாங்களே சார். ஆதாரம் அவங்க தான், ஆதாரம் அவங்க தான். நேரம் காலம். நீங்க நித்யானந்தாவுக்கு ஆதாரம் இருந்ததா இல்லையா? லலின் கருப்பன் ஆதாரம் வச்சுருந்தார், ரஞ்சிதா ஆதாரம் வச்சுருந்தார். அதே போல் ஆதாரம் இல்லாமல் இல்லை, ஆதாரம் நிறைய இருக்குது. ஆனால் யாரும் புகார் கொடுப்பதில்லை. இப்போ சுசித்ராவும் அதே கதை தான். சுசித்ரா நீங்கள் திரிஷாவை சொல்லுது, தனுஷை சொல்லுது, கார்த்திக் குமாரை சொல்லுது, அனிருத்தை சொல்லுது. அந்த மாதிரி சொல்லாத ஆளே இல்லை. விஜய், கமல் எல்லாமே பார்ட்டினா அங்கே கொகைன்னு இருக்கும். உச்சபட்ச ராஜபோதை. இந்த சரக்குலாம் ஏறுறதில்லை. அதனால் கொகைனை மிக்ஸ் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? ராஜபோதையில் இருக்கும். அதுதான். அது இல்லாமல் பார்ட்டியே கிடையாதுங்குது. கொகைன் கலக்காமல் நீங்கள் அந்த காக்டைல், விஸ்கி, பிராந்தி, ரம்மு, ஒயின், ஜின்னு, பைசாவோட எல்லாம் கலந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் காக்டைல். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் கேட்குறீங்களா? நான் இதெல்லாம் கேள்விப்பட்டதாம்மா. கலவையும் கற்று மர எல்லாம் தெரிஞ்சுக்கிறதா. அதனால் இந்த காக்டைல்லையே போதை ஏறாமல் அதில் கொகைனை கலந்துக்கிறது. கலந்தால் ராஜ போதை 10 நாள் போதையிலே இருக்கலாம். இப்படி பலாயிரம் கோடி, பல லட்சம் கோடி வச்சுருக்கிற ஒருத்தர் இப்போ நரம்பு வெடித்து இப்போ அவர் கோமாளி கிடக்கிறார். ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்த ஒரு இளைஞன். அப்போது இந்த சமூகத்தை நீ திருத்தணும்னு முடிவு பண்ணினா நீ என்ன பண்ண இருக்கணும்? எல்லாத்தையும் பேனா இருந்தால் நீ கேமரா இருக்குது. நீ லண்டனில் வேற இருக்கான்னு சொல்கிற. லண்டனில் அங்கே இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ்கிட்ட போய் ஏன் அப்படி ஒரு செய்தி இருக்கக்கூடியான்னா அவனே ஒரு பேனா கொடுத்துருவான். வெள்ளைக்காரன் ஒரு பேனா கொடுத்துருவான். இந்த பேனாவில் எல்லாத்தையும் படம் எடுத்து நீங்கள் சுக்கி லீக்ஸில் போட்டால் 1 கோடி பேர் உள்ள, ஒரு 3 மில்லியன் பேர் உள்ளே வந்துடுவானே. சமூகம் எவ்வளவு பண்படும், சமூகத்தை எப்படி களை எடுக்கலாம். சுசித்ரா ரசிகர் மன்றத்தை ஆரம்பிச்சிடுவானே, பாதி பேர் உள்ளே போயிடுவானே. ஏமா அதை செய்ய மாட்டேங்கிற? அவங்க பரபரப்பா பேசுறாங்க சார், ஆனா அதை முன் வந்து வழக்கா அவங்க ஏன் தொடுக்கல அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அந்த அம்மாவை உண்மையாகவே பின்னாடி இருந்து யாரோ இயக்குறாங்க. அந்த அம்மாவுக்கு சொந்த புத்தி இல்லை, பின்னாடி இருந்து இயக்குறாங்க. இதைத்தான் அந்த அம்மா சொல்கிறாங்க. அதாவது கணவர் கைவிட்டுட்டு போயிட்டார் கார்த்திக் குமார். தனுஷ் அவரும் இப்போ வந்து ஓரின சேர்க்கையாளர் அப்படின்னு சொல்கிற. இது எப்போ சொல்லியிருக்கணும்?
ஆக்சுவலி அவங்க வந்து 12 வருஷமா வாழ்ந்திருக்காங்க. 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் விவாகரத்து நடந்திருக்கு. அப்ப 12 வருஷமா அவர் வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளர், ஒரு தெரியாத தெரியாம தெரியாதா? இருக்காது. அது எப்படி தெரியாம இருக்கும்? இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியும். ஆனா அது ஏன் குழந்தை இல்லன்றதுக்கு தான் நாங்க வந்து ட்ரீட்மெண்ட் போடுமே தவிர, அவர் ஒரு ஓரின சேர்க்கையாளர் எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்தது. அப்படின்ற மாதிரி தான் சார் அவங்க அதான் அவர் காலையில தூக்கி தனுஷ் வீட்டுக்கு போயிடுவாரு. இன்டர்நேஷனல் சினிமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. சர்வதேச படத்தை பத்தி நீங்க இல்ல சார், இதுல யோசிக்க வேண்டியது என்னன்னா, இவங்களுக்கு தான் குழந்தை இல்ல. ஆனா தனுஷுக்கு குழந்தை 2 மகன்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும் போது தனுஷை பத்தி அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்க முடியும்? இல்லைங்க, நிறைய விஷயங்கள் அனுமானத்தின் அடிப்படையில் தான். ஆதாரங்களை தேடி போனால் இப்போ நிறைய பத்திரிகைகளை செய்தி வெளியிட்டு அப்புறம் தான் ஆதாரத்தை தேடுவாங்க. இதுதான் இப்போ 12 வருஷம் கழிச்சு ஒரு அம்மா கொளுத்தி போடுதுன்னா 12 வருஷமாக சொல்லலாமா வேண்டாமா? அந்த அம்மாக்குள்ள ஒரு பெரிய போராட்டம், மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டத்தினுடைய விளைவு தான் இப்போ இந்த செய்தியை அந்த அம்மா சொல்லியிருக்கு. அது இல்லாமல் நான் கலந்து கொண்ட எல்லா பார்ட்டிலையும் போதை பார்ட்டி பூராம கொகைன் இருக்கு, அதாவது எல்லை மீறிய டேட்டிங் இருக்கு. அப்போ இதில் யாருமே விதிவிலக்கிலே அந்த அம்மா சொல்லுது. சுக்கி லீக்ஸில் இதையே பல வீடியோக்கள் இருக்குதுல்ல, பல வீடியோக்கள் இருக்குது. அப்போது இந்த வீடியோக்களை பூரா நான் மீண்டும் மீண்டும் அதுதான் கேட்குறேன். நீங்கள் இந்த சமூகத்தில் களை எடுக்கணும், திரைப்பட உலகத்தின் மீது உங்களுக்கு இருந்தால், ஒரு நல்ல எண்ணம் இருந்தால், இந்த ஆதாரங்களை பூரா நீதிமன்றத்தில் கொடுக்கலாம், காவல்துறையில் கொடுக்கலாம், நீங்கள் குற்றப்பிரிவில் கொடுக்கலாம். ஏன் நீ கொடுக்கல? அப்போது உங்களுக்கு உங்களுடைய முன்னாள் கணவர் குமார் கார்த்திக் மேலே உள்ள வன்மம், அவரை பழி வாங்கணும், அதில் தனுஷையும் சேர்த்துக்கணும். இப்படித்தான் நீங்கள் தனுஷு மேலே பல புகார் இருக்குது, ஐஸ்வர்யா மேலே பல புகார் இருக்குது, அது அவங்க 2 பேர் சம்மந்தப்பட்டது. ஆனால் நீங்கள் இந்த புகாரை சொல்லுவதற்கான முகாந்தரம் என்னென்னா, உங்கள் கணவர் தனுஷோடு இருக்கார், தனுஷோட நண்பராக இருக்கார். இதுதான் 12 வருஷம் கழித்து இந்த புகார் சொல்வதற்கான முகாந்தரமே இதுதான். நீங்கள் எல்லா நடிகளையும் நீங்கள் புகார் சொல்கிறீங்க, ஏன்னா உங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. சினிமா துறையை விட்டு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகி வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்த பிறகு நீங்கள் இந்த புகாரை சொல்லலை. இதே போல் இந்த கோகைன் வழக்கு எப்படி இவ்வளோ நாளாக போலீஸ் நடவடிக்கை எடுக்கலை? உங்களுக்கு யார் பின்னணி? எவ்வளோ பெரிய வழக்கு இது. ஆமாம், கரெக்ட். அது இப்போ வந்து போதை கலாச்சாரத்தை பற்றி ரொம்பவே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எடுத்துருக்காங்க. அப்போ இது முதல்ல நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இந்த வீடியோ போட்டிருக்கீங்க. வீடியோ போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு? எத்தனை வருஷம் ஆச்சு? காவல்துறை நடவடிக்கை எடுத்துருக்கணுமா இல்லையா? ஏன் காவல்துறை அப்போ வந்து சுசித்ரா சொன்னால் அது கோகைன் வழக்காக ஆகாது. சாதாரண குப்பம் சொன்னால் அது வழக்காக மாறுமா? நீ கருணாநிதி தான் அவர் வசனம் எழுதுவார். ஏழை கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு 10 ரூபாய்க்கு சாராயத்தை குடிச்சிட்டு ரோட்டில் கத்திகிட்டே போனான்னா என்ன சொல்லுவாங்க? குடிகாரப்பயடா கத்திட்டு போகிறான்டான்னு. இதையே பண்ணையார் வீட்டில் டேபிளில் விரித்து சில்லி சிக்கன், ஜிஞ்சர் சிக்கன், கார்லிக் சிக்கனை வச்சு 4 பேர் உட்காந்து அடித்தா அதுக்கு பேர் பார்ட்டி. இது பார்ட்டி, அது குடிகாரன். ஏன்னா அவன் பாவம் கூலிக்கு போகிறவன். இங்கெல்லாம் BMW கார். அப்போ இதே கதை தானா? சுசித்ரா சொன்ன பிறகு கோகைன் வழக்கை தானா முன் வந்து ஏன் காவல்துறை விசாரணை செய்யல? அப்போ ஹிந்து ரிப்போர்ட்னால பயந்துட்டீங்களா? அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார். இல்லைம்மா, இல்லை, இந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு, அந்த வழக்கை அப்பவே எடுக்கல. நம்ம பேசலாம், அப்படி வேணா நம்ம கேட்கலாம். பின்னாடி யாரோ இருக்காங்க அதனால கேஸ் எடுக்கல அப்படின்னு. ஏன்னா தானா முன் வந்துதான் சவுக்கு சங்கரோட வழக்க பதிவு பண்ணாங்க, பெண் காவலர் பேசினாங்க. இல்ல இது இல்ல முதல் வழக்கு. நீதிபதி சொன்னதா இல்ல, நீதிபதி சொன்ன நீதிபதியை பாலியல் ரீதியா பெண்களை பயன்படுத்தி கொடுக்குறான்னு சொல்லும் போதுதான் சூமோட்டாவை எடுத்தாங்க. இது வந்து பெண்களை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பெண் போலீஸே இன்னைக்கு வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டே இருக்காங்க, எங்களை தப்பா சொல்றியாடான்னு. அதனால அந்த புகாரின் அடிப்படையில் தான் நடவடிக்கை இப்போ. ஆனா முதல்ல ஹைகோர்ட் சூமோட்டாவை எடுத்ததை போல சுக்கி லீக்ஸில் நிறைய வீடியோ இருக்கு. அது ஆதாரங்களை வைத்து அதை சைபர் கிரைம் கொடுத்தது உண்மையா? இந்த படத்தில் வர ஆட்கள்லாம் இவங்க தானா? இப்படி ஒரு லேப் டெஸ்ட் எடுத்து அவ்வளோ பேர் மேலே நடவடிக்கை எடுக்கணும். தமிழக அரசு வந்து போதை பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்னா திரைத்துறையில் அதை